நாகராஜ், பாஜகவுடைய அமைச்சரவையில் தொடங்கி ஏற்கனவே இருந்தவங்களுக்கு தான் அந்த போர்ட்ஃபோலியோ நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பழைய திட்டங்களுக்கு தான் திரும்பவும் முதல் கையெழுத்தா இருக்கு அப்படிங்கிறத எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருந்தீங்க, தேர்தல் வாக்குறுதிகள். விவசாயம் மிகப்பெரிய துறை. அனைவருக்கும் வணக்கம். விவசாயம் மிகப்பெரிய துறை. அந்த துறையில இன்னைக்கு நிறைய நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. விவசாயிகளை நாம் ஊக்குவிக்கணும். அதனாலதான் முதல் கையெழுத்தாக ஒரு மிக பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கின்ற விவசாய பெருமக்களுக்கு ஏறக்குறைய 9.3 கோடி விவசாய பெருமக்களுக்கு 20,000 கோடிய முதல் நிகழ்வாக பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு தேவை இருப்பிடம். மிக முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 கோடி பேருக்கு அதற்கான பணியை துவக்கி இருக்கிறாங்க. ஒரு மத்திய அரசு இவ்வளவு நிதிச்சுமை இருந்தாலும் கூட ஒரு கட்டமைப்புகளுக்கு காட்டுற ஆர்வம், விவசாயிகள் மீது காட்டுற ஆர்வம், அடுத்து பெண்கள் மீது காட்டப் போகின்ற ஆர்வம், இதெல்லாம் தொடர்ச்சியாக நம்முடைய மத்திய அரசு தொடர்ச்சியாக செய்ய போகிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க போவதில்லை. பாரத பிரதமரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கேபினெட்ல மிக முக்கியமான பொறுப்புல, மிக முக்கியமான இடத்துல அதே பழைய அமைச்சர்கள் சிறப்பாக செயல்பட்டவர்கள். அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் என்னென்னலாம் விமர்சனங்கிறத சூர்யா முன்வைத்தார் இல்லையா? இல்ல, இவங்க அதாவதுங்க சொல்லுவாங்க, ஒரு பழமொழி உண்டு தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க, அறுக்க முடியாதவனை இடுப்பு சுத்தி 60 அறுவாளான்ட்டு. தமிழ்நாட்டுல அரிசி விலை 80 ரூபாய் கிலோ. இன்னைக்கு மின்சார கட்டணம் பல மடங்கு உயர்ந்து மக்கள் கதறி கண்ணீர் விட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்துல தங்கப்பச்சன் ஒரு பேட்டியில் கூறியிருக்காரு, நான் ஓட்டு கேட்க போன இடத்துல 122 உதவிகளை பார்த்தேன். ஒரு கிராமத்தில் கெஞ்சி கேட்டுக்கிறேன், சாராயத்தை விற்காதீங்க தமிழக அரசே. ஒரு அரசு சாராயம் விற்கிறது, அந்த நாடு எப்படி இருக்கும்? பெண்கள் நாசமாக போயிட்டாங்க, தயவு செய்து காப்பாத்துக்கன்னு கையெடுத்து கும்பிடுறார் ஒரு நடிகர், ஒரு தமிழ் தங்கப்பச்சன். செய்தி நான் பார்த்தேன். நான் சாராயம் விற்கின்ற ஒரு அரசு, கூரை ஏறி கோழி பிடிக்காத பானம் ஏறி வைகுண்டம் போனாலும். இதெல்லாம் நீங்க விமர்சனமா தேர்தலுக்கு முன்னாடி வச்சீங்க. ஆனா தேர்தல்கள்ல மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தானே வாக்களிக்கிறாங்க. இது எல்லா அரசுகளுமே இன்றைக்கு மற்ற மாநிலங்கள்ல இல்லாத ஒன்றா? மக்கள் வாக்களித்து விட்டாங்கிறதுக்காக திமுக கட்சியுடைய நியாயமாயிராது. எப்படி வாக்கு பெற்றார்கள்? எதிர்கட்சிகள் பிரிந்திருந்தன, பலமின்றி இருந்தன, இவர்கள் ஜெயிச்சார்கள். இவங்க பழிவானலாம் சொல்லிட முடியாது. ஆனாலும் கூட இந்த அநியாயம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வாதத்துக்கு இப்படி சொல்லலாமா? பாஜக மீண்டும் ஆட்சியில் அமர்த்தி இருக்கிறார்கள், மக்கள் அமர்த்தி இருக்கிறார்கள்னா அவங்க சந்தோஷமாலாம் அமர்த்தல, அவங்களுக்கு விமர்சனங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாமா? 402 இருந்த காங்கிரஸ் 402 எண்ணிக்கையில் இருந்து நாங்க 2 சீட்ல இருந்தோம் 1989ல. இன்னைக்கு 99 சீட்ல பயில்வான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கூட்டணி கட்சியில் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து எங்கெல்லாம் எதிர்கட்சிகளாக இருந்தார்களோ, திரிணாமுல் காங்கிரசும் சரி, அங்க இருக்கிற காங்கிரசும் சரி, கம்யூனிஸ்டும் சரி, அதே போல இங்க ஆம் ஆத்மி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், இருக்கிற கட்சியெல்லாம் பிடிச்சி எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இவங்க 230 சீட்டு தொட்டிருக்கிறாங்க. பாஜக தனித்து கூட்டணி அமைத்து தனித்த 240 சீட்டு. இன்னைக்கும் எங்களுடைய கூட்டணி கட்சி எண்ணிக்கை 400ல இருந்து கால்குலேஷன் எடுத்தீங்கன்னா 303ல இருந்து கால்குலேஷன் எடுத்துக்கலாம்ல. நம்ம 240ங்க. நான் சொல்றேன் 2 ஆண்டு காலம் ஆட்சி. 400ல இருந்து அவங்க நீங்க சொல்றதும் டேட்டா, நான் சொல்றதும் டேட்டா தான். கடுமையான விமர்சனம் மட்டுமல்ல, வெளிநாடுகள் இருந்து இங்கே நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்னு எவ்வளவு சப்போர்ட் வந்திருக்கிறது எதிர்கட்சிகளுக்குன்னு நான் அந்த பட்டியலிட முடியும். எந்த அளவுக்கு பிரிவினைவாதி தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள், எந்த மாதிரி பேச்சு பேசினாங்க. 1 லட்சம் ரூபாயை அள்ளி கொடுக்கிறோம், படாபட் ஜகாஜெட் நீங்க வாங்கிக்கலாம், சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு ராகுல் காந்தி. இப்படி எல்லாம் மாதம் 1000 ரூபாய். அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா அத கேள்வி கேட்கலாம். 1 லட்சம் ரூபாய் கொடுக்கலன்னா நம்ம கேள்வி கேட்கலாம். அவங்க அந்த இடத்துக்கு வரல, நாளை என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை முதல் கையெழுத்தா போட்டிருக்கலாமே. நீங்க விவசாயிகளுக்குன்னு நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா? அந்த விவசாயிகளுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலை தான் நீங்க வைத்திருக்கிற இந்த தேர்தலுடைய சுவாமிநாதன் கமிஷன் ரெக்கமெண்டேஷனா பரிந்துரையை ஏத்துக்குவோன்னு சொல்லியிருக்கீங்க. அதை பண்ணிருக்கலாமே. சொல்றேன் பாருங்க, ஏற்கனவே அதுல பல திட்டங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர் சொன்ன பல பாயிண்ட். விவசாயம் என்பது இயற்கை சார்ந்தது. நீங்க தனிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷன் அல்ல. ஒரு விவசாயம் நீங்க செய்யணும் அப்படின்னா அதுல பல விஷயங்கள் சார்ந்து இருக்கிறது. அந்த துறையை வலுப்படுத்துவது என்பது பல திட்டங்கள். இன்னைக்கு நாம வெளியிருந்து வாங்குற பல்வேறு உரங்கள் இன்னைக்கு நாம பல கோடிகளை செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். அதை குறைப்பதற்கு இயற்கை விவசாயம்,
இன்னைக்கு விவசாயிகள் ஏரியா சார் சுருங்கிடுச்சு. நான் விவசாயத்தோட இத பத்தி கேட்கல சார், விவசாயத்திற்காக நீங்கள் செய்ய போறது என்ன அதுதான். நிலங்கள் பிரிக்கப்பட்டதுனால 5 ஏக்கர் 2 ஏக்கரா சுருங்கி இருக்கு. சிறு குறு விவசாயிகள் அதிகமாயிட்டாங்க. அவங்களை ஒருங்கிணைப்பது, இப்படி பல்வேறு விஷயங்கள் ஒரு நீண்ட கால தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுற திட்டம். ஒரே 5 ஆண்டு காலத்தில் 10 ஆண்டு காலம், என்ன 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆச்சது. கூட திமுக இருந்தாங்க, கம்யூனிஸ்ட் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. அவங்க செய்ய தவறியதை நாங்க எடுத்துருக்கோம் கையில. இன்னைக்கு 10 ஆண்டு காலம் மிக குறுகிய காலம் சார். 10 ஆண்டு அவங்க முடிச்சு நீங்க ஒரு 10 ஆண்டு வாழ்ந்து இருக்கிறீங்க, ஆட்சி செஞ்சிருக்கிறீங்க. இப்ப 10 ஆண்டு யூபிஏ கவர்மெண்ட் 10 ஆண்டு போய் இப்ப நீங்க சொல்றது சரியா இருக்குமா சார்? நிச்சயமா சொல்றேங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும், இந்த நாட்டின் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 60 ஆண்டு கால காங்கிரஸ் செய்ய தவறியதை நாங்க செய்கின்ற பொழுது 10 ஆண்டு காலம் குறுகிய ஆண்டு தாங்கிறேன். இங்க பாரதியார் என்ன சொன்னாரு? கட்டமைப்பு, அதாவது நாங்க இன்னைக்கு அஸ்திவாரம் போட்டிருக்கோம். இவர்கள் செய்ய தவறியதை, செய்த தவறுகளை எல்லாம் சரி செய்து நாங்கள் கட்டமைப்பை பலப்படுத்தி இருக்கிறோம். இந்த அடுத்த 5 ஆண்டுகள் நாங்கள் அஸ்திவாரம். இது வரைக்கும் நீங்க அஸ்திவாரம் போட்டீங்க. இத தேர்தலுக்கு முன்னாடி சொன்னீங்க சார். தேர்தலுக்கு முன்னாடி பிரதமரே இது ட்ரெய்லர்னு சொன்னாரு சார். அது நம்ம 10 ஆண்டுகளுக்கு ஒரு ட்ரெய்லரான்னு கேள்வி கேட்டுட்டு, சரி 3வது தடவை நீங்க இப்ப ஆட்சிக்கு வந்துருக்கீங்க. சரி மெயின் பிக்சர் எப்ப வரும்? அப்ப என்ன திட்டங்கள் செய்ய போறீங்க, மக்களுக்கு என்ன அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்புல நாங்க இதெல்லாம் வச்சிருக்கோங்க அப்படின்னு சொல்லணும்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி யூபிஏ கவர்மெண்ட் 70 வருஷத்தையும் கணக்கு சொன்னா சரியாகுமா? போனது 80 கோடி பேரை வறுமையில் இருந்து மீட்பதற்கான முயற்சியில் 25 கோடி பேரை நாங்கள் மீட்டிருக்கின்றோம். அந்த டேட்டாவுக்கான மெஷர்மென்ட் என்னது சார்? இது தொலைநோக்கு பார்வையோட தான் செயல்பட முடியும். 25 கோடி பேர்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல. இவங்க 25 கோடி பேரை மீட்டோம்னா முதல்ல அதுக்கு நம்மளுடைய பாப்புலேஷன் சென்சஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய பிலோ பாவர்ட்டி லைன் சென்சஸ், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு மெஷர்மெண்ட் சொல்லுவோம்ல. அப்படி ஏதாவது டேட்டா இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா அரசு வெளியிட்டு இருக்கா? இல்லைங்க, அப்படி அதான மெல்ல மெல்ல தானே செய்ய முடியும். நீங்க இந்த 10 ஆண்டு காலத்துல செய்யப்பட்ட மாற்றங்கள் எவ்வளவு? நீங்க மசோதாக்கள் இருந்து மிக முக்கியமாக தடையா இருக்கின்ற நம்முடைய பொருளாதாரத்தை எடுத்து சாப்பிடுகின்ற பல்வேறு விஷயங்கள், நீங்க டிரான்ஸ்போர்ட்ல இருந்து, நீங்க சொல்ல போனா பல்வேறு பழைய சட்டங்கள் இருந்து எத்தனை மாற்றங்கள். பழைய சட்டங்களை விடுவோம், நம்மளுடைய பொதுத்துறை நிறுவனங்கள். ஜெயராம் ரமேஷ் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. 5 பொதுத்துறை ஸ்டீல் பிளான்ட்ஸ் நீங்க தனியாருக்கு கொடுக்க போறதான ஒன்று. இப்ப அவர் எப்படி கேள்வி எழுப்புறாருன்னா, ஜெயராம் ரமேஷ் அவர் மதசார்பற்ற ஜனதா தளத்துக்கு தான் நீங்க அந்த சீட்டை கொடுத்திருக்கிறீங்க. அவரிடம் அந்த கேள்வியை, அதாவது குமாரசாமியிடம் அந்த கேள்வியை முன்வைக்கிறார். வைசாக் ஸ்டீல் பிளான்ட்டை கொடுக்க மாட்டேன்னு இவரால் எழுதி கொடுக்க முடியுமா? இவர் தான் இப்ப அதுக்கு இன்சார்ஜ். ஏற்கனவே அரசு அதற்கான திட்டங்களை போட்டுருச்சு. இது மாதிரி 5 ஸ்டீல் பிளான்ட்டுகளுக்கான திட்டங்களை அவங்க வகுத்துட்டாங்க. அதை 1 லட்சம், ஒவ்வொரு ஸ்டீல் பிளான்ட்லையும் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பயனாளிகள், அதாவது அங்க வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ், அதை ஒட்டிய ஃபேமிலிகள் இருக்கு. அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா குமாரசாமியாலன்னு கேட்கிறார். என்ன சொல்றேன், இப்போ இந்தியன் ஏர்லைன்ஸ் இருந்தது. யார்கிட்ட இருந்தது? டாடா அவர்கள் தான் உருவாக்கி அவர் வச்சிருந்தாங்க. அரசு எடுத்தது. எவ்வளவு நஷ்டத்துல போச்சு. இன்னைக்கு மீண்டும் அது டாடா அவர்கள் கையில போன உடனே, நீங்க இப்ப சமயத்துல நான் வெளிநாடுகள் போயிட்டு வந்தேன், ஏர் இந்தியா விமானத்தெல்லாம் போயிட்டு வந்தோம். அவ்வளவு சிறப்பான பணி, அவ்வளவு அருமையான பணி மேம்பட்டு இருக்கிறது. சில சமயங்கள்ல சில நிறுவனங்கள் அரசால செய்ய முடியாததை தனியார் நிறுவனங்களால செய்ய முடியுதுன்னு நீங்களே ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, வாக்குமூலம் கொடுக்குறீங்க சார். அது நிச்சயமாங்க. சில விஷயங்கள் பிரைவேட்ல காம்பீட் பண்றப்போ, நான் சொல்லி முடிச்சிடுறேன், பிரைவேட்ல காம்பீட் பண்றதை விட அரசாங்கத்தை விட தனியார்கள் மிகச் சிறப்பாக செய்ய முடியும். அதுக்கு நான் ஏர்லைன்ஸ் சொல்ல முடியும். ஏர்லைன்ஸ் எவ்வளவு ஏர்லைன்ஸ் இருந்தாலும் கூட இன்னைக்கு அது காம்படிஷன், அதுக்கான கொடுக்க வேண்டிய பல சலுகைகள், அதுக்காக கஸ்டமரை கவரக்கூடிய பல திட்டங்களை பிரைவேட்டுகள் மிகச் சிறப்பாக செய்ய முடியும். ஆன் த லைன் அடுத்த 1 லட்சம் தொழிலாளர்களை ஒரே நாள்ல வீட்டுக்கு அனுப்பிட முடியுமா? அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஆனா அவங்களால செய்ய முடியாது. அதான் சொல்றேன், சில கம்பெனிகள், சில நிறுவனங்கள் யார் நிர்வாகித்தால் சரியாக வருமோ அதை அவரிடம் தருவது சிறப்புங்கிற நான். அதுல எந்த குறைபாடும் இருக்க முடியாது. ஒரு கம்பெனி லாபகரமா இயங்க வேண்டும், அந்த கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு கூடிய சம்பளம் சென்று சேர வேண்டும், அந்த நிறுவனத்தில் நம்பியிருக்கிற குடும்பங்கள் பிழைக்க வேண்டும். அப்படின்னா இது செய்யப்படணும். ஏர் இந்தியா ஏன் அவ்வளவு லாஸ்ல போச்சு? அதுக்கு யார் காரணமா இருந்தாங்க? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்தது. நீ அதை யோசிக்கணும். அதான் சார், 10 வருஷத்துல உங்களால அதை திரும்ப நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியலையா? வாதத்துக்கே காங்கிரஸ் தரப்புல இருந்து அவங்க பதில் சொல்லட்டும், வாதத்துக்கே எடுத்துக்குவோம். பிரிச்சு பாக்குறீங்க. கார்பரேட்டுக்கு சலுகை கொடுத்தால் அது மக்களுக்கான போய் சேருது, அதுல மக்கள் தானே பயன்படுறாங்க. ஒரு தனிநபர் நிறுவனம் இருந்தாலும் இன்கம் டாக்ஸ் கட்டி ஆகணும். யூபிஏ கவர்மெண்ட்ல நம்ம அப்படியா பேசணும்? யூபிஏ கவர்மெண்ட்ல பொதுத்துறை நிறுவனங்களுடைய ஷேர்களை விற்கும் போது நம்ம அப்படியா பேசணும்? 7ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறோம்.
இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு மோசமா பொருளாதாரத்தில் இந்தியா இருந்தது மோடிஜி வர்றதுக்கு முன்னாடி. எவ்வளவு ஒரு கேவலமான நிலையில இந்தியா வச்சிருந்தாங்க நம்முடைய காங்கிரஸ் அரசாங்கம். இன்னைக்கு எந்த அளவுக்கு நீங்க சொல்ற அந்த கேவலத்துக்கு என்ன சார் அர்த்தம், என்ன மீனிங், அதை என்ன அளவுகோல்ல நீங்க சொல்றீங்க? நம்ம கேவலமா, இந்தியா எப்படி கேவலமா இருந்ததுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அடமானம் வைத்து பணம் பெற்றுக் கொண்டு வந்தார்கள், அப்படிதான் நிலைமை இருந்தது. இந்திய நாட்டுடைய தங்கம் வெளிநாடுகளில் சென்று அடமானம் வைக்கப்பட்டது. நாம் கடன், ஒவ்வொரு தனிநபருடைய கடன் எவ்வளவு அதிகரிச்சிருக்குங்கிறதும் டேட்டா இருக்கு சார். பொருளாதாரத்தை அதை வச்சு நம்ம சொல்லிட முடியுமா? இன்னைக்கு நம்முடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறதா இல்லையா? 7ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறோம். அந்நிய செலவணி இன்கம் என்னது சார் ஆச்சு? 7ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்திற்கு உயர்ந்திருக்கிறோம். பெர் கேபிட்டா இன்கம்ல நாம எந்த இடத்துல இருக்கிறோம்? பெர் கேபிட்டா இன்கம் என்ன காரணம்? மக்கள் தொகை காரணம். சைனாவோட கம்பேர் பண்றப்ப ஏன் என்ன காரணம்? மக்கள் தொகை அதிகமா இருக்கு சார். இந்த மக்கள்கிட்ட வாக்கு கேட்டுதான் 3வது முறையா நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. மக்கள் தொகை அதிகமாச்சு, அதனால பெர் கேபிட்டா இன்கம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதையெல்லாம் வாதத்துக்கு, அதுவும் உங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு நீங்க சொல்றதை எப்படி சார் ஏத்துக்க முடியும்? சரி சார், நீ பெர் கேபிட்டா எப்படி சொல்ல முடியும்? மக்கள் தொகை அடிப்படையில் தானே சொல்ல முடியும். மக்கள் தொகை அதிகமா இருக்கமே நாம, சைனாவை மிஞ்ச போறமே நாம, பெர் கேபிட்டா குறையத்தானே செய்யும். நான் என்ன சொல்றேன், அதற்கான பணியை தான் மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு சீன பார்டர்ல வரைக்கும் இன்னைக்கு நம்ம ரோடு போட்டுட்டு இருக்கிறோம். கட்டமைப்புக்கு பல கோடிகளை பேர் வச்ச ரோடுகளை நம்ம மாத்தலையே இன்னும். அததான் சூர்யா கேள்வி எழுப்பினார். வளர்ச்சி தான் நம்முடைய பொருளாதார வளர்ச்சி, அதைத்தான் நோக்கி நாம் போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு அமைச்சர்கள் மீதான விமர்சனங்கள் அவர் வைத்தார் இல்லையா? அந்த விமர்சனங்கள் எல்லாம் இந்த 3வது ஆட்சியில தொடருமா தொடராதாங்கிறதா பேசிக் கேள்வி. இல்லைங்க, நாம இன்னைக்கு இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான எல்லா முயற்சி எடுத்துட்டு தானே வரோம். 10 ஆண்டு காலத்துல இன்னைக்கு இந்திய பொருளாதார நிலை மாறி இருக்கிறதா இல்லையா? எந்த அளவில் மாறி இருக்கிறது? அதாங்க 7ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறோம். அந்நிய செலவணி கையிருப்பு இருக்கிறது. லாஸ்ட் 3 குவார்டர்ல 8.2 ஜிடிபி வந்திருக்கிறோம் நாம. ராகுல் காந்தியுடைய முதல் எதிர்க்கட்சி விமர்சனமா ராகுல் காந்தி தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வைத்ததே, ஒரே நாள்ல பங்குச்சந்தையில நீங்க ஒரு போலியான பிம்பத்தை காண்பித்து எக்ஸிட் போல்னு காமிச்சு அதன் மூலமாக வர்த்தகம் செய்ததுங்கிறது ஒரு ஸ்கேம் அப்படின்றது. மீண்டும் உயர்ந்து விடவில்லையா? வந்துச்சா இல்லையா? நீங்க அவர் ஏதாவது காரணம் தேடிட்டு இருக்காருங்க. ஏதாவது காரணம் தேடிக்கணும். பாரத பிரதமரை வந்து இவர்கள் தோத்து விட்டார்கள், ஆட்சி அமைக்க முடியல. எண்ணிக்கை 240, 270, 230. ஆனால் பிரதமர் அவர்கள் இன்று கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைச்சிட்டாங்க. அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. அவர்களால் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லை. ஏன்னா இவங்க 180 வச்செல்லாம் ஆட்சி பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்து இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இவங்க வரலாறு எடுத்து பாருங்க. 160 எல்லாம் வச்சு அவங்க ஆட்சி பண்ண காலம் உண்டு. ஆனா இன்னைக்கு 240 வெரி பிக் மெஜாரிட்டி ஃபார் பிஜேபி. அது மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து 303 பலமாக வந்திருக்கின்றோம். 2 கூட்டணி கட்சிகளும் இன்னைக்கு நீங்க நேத்து பாருங்க எந்த அளவுக்கு ஒரு மிக தெளிவான திட்டத்தோடு நீங்க ஏதாவது மாற்றம் செய்யப்பட்டதா? கூட்டணிகளுக்கு ஏதாவது முக்கியமான துறை விட்டு கொடுக்கப்பட்டதா? எதை சரியாக செய்தால் கூட்டணியில இருந்து உங்கள் மீது விமர்சனம் இல்லன்னா அப்படி நகர்த்திட முடியாதுல. ஏக்நாத் ஷிண்டே வைக்கிறார், அஜித் பவார் வைக்கிறார், பிரபுல் பட்டேலுக்கு கொடுக்கலங்கிறத வைக்கிறார். திரிஷூர்ல அவரிடமுமே முதல்ல எதிர்ப்பை பதிவு பண்ணார். அதற்கப்புறம் தான் அவர் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறார். அப்ப அது ஒன்றுமே இல்லாம ஒரு ஸ்மூத் ரன் எல்லாம் சொல்லிட முடியாதுல்ல. பொதுவா ஒரு குடும்பமே இருந்தாலும் கூட சில விருப்பு தான் செய்யும். ஆனா அதை எதை நோக்கி இருக்கிறது? தான் கேரளாவுல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறார் ஒரு புதிதாக வந்தவர். நான் இன்னைக்கு கேரளாவுல இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, ராய் போய் பார்த்தாரு. அவரை போய் பார்த்து நாங்க எல்லாம் கூட்டணி பண்ணாரு. இன்னைக்கு ஒரு சீட் அவர் காலி ஆயிட்டாரு. திமுக போன நேரம் அவர் காலி. இந்த பக்கம் தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி காலி. கால்குலேட் பண்ண முடியுமா சார்? அப்படி ஒரு வாதத்துக்கு எடுத்தா தமிழ்நாட்டுக்கு 7 முறை பிரதமர் வந்தாரு சார். நம்ம ஒரு விவாதத்துல பேசுறோம், பக்கத்து வீட்டுல உட்கார்ந்து பேசுறது மாதிரி இந்த சகுனங்கள் நேரம் இதெல்லாம் நம்ம ஒரு விவாத பொருளா மாத்த முடியுமா? சொல்லுங்க. நீங்க தென்னிந்தியாவில என்ன சொன்னீங்க? திமுக என்ன சொல்லுச்சு? தென்னிந்தியா வந்து பெரிய ஹப், பிரிவினைவாதம் சொல்லி பிரிவினைவாதத்தை உண்டாக்குனீங்க. நீ இங்க மக்கள் ஓட்டு கொடுத்திருக்காங்களா உங்களுக்கு? திமுக இங்க நீங்க ஜெயிச்சது விஷயம் வேற. நான் அந்த வெற்றியாவே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இருந்தாலும் கூட நீங்க எப்படி வெற்றி பெற்றீங்கிறது ரைட். எலெக்ஷன் கமிஷன் ஏத்துக்கிட்டே சார், மக்கள் ஏத்துக்கிட்டு வாக்களிச்சிருக்காங்க சார். பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். நாம மக்கள் ஏற்று வாக்களிச்சுக்கிறான், ஏற்றுக்கிறான். எந்த வகையில எப்படி சார் எதிர்க்கட்சிகள் வாக்களிச்சு அவங்க வெற்றி பெற்றே வந்தாலும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க? அவங்க மக்களை திசை திருப்பிட்டாங்க, பொய்யாதான் அவங்க வாக்கு சேகரிச்சாங்க. ஆனா நீங்க வந்து 21 இடத்துல டெபாசிட் போகலாம், ஆனா 3rd பிளேஸ்க்கு வரலாம். ஆனா நாங்க வந்து ஓட் பர்சன்டேஜ்ல growth நாங்க தான் வெற்றின்னு சொல்லிக்கிறீங்க. அது எப்படி சார் லாஜிக் ஆகும்? XRY எதிர்க்கட்சினே பாப்போமே. விஷயமா நீங்க எடுத்துக்கணும். இப்போ
இந்த 40 பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு திமுக என்ன செய்ய போகிறது? நீங்க நண்பர் என்ன சந்திரபாபு கொடுக்க நாயுடு போறீங்க? வேட்டி கொடுக்கறதுங்கிறது பகிர்ந்தளித்தல். அந்த இடத்துல இருந்து கேள்வி. சூர்யாவுக்கு நேரம் தரேன். செய்ய போறாங்க தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லணும். இன்னும் மீண்டும் மீண்டும் குற்றம் குறையை சொல்லிக் கொண்டு அதே பழைய கதை பேசிக் கொண்டிருந்தால் சரி, இப்பவே டாக்ஸ்ல கொடுத்திருக்கலாமே சார். உத்தரப்பிரதேசத்துக்கு 25,000 கோடி. இரண்டாவதாக பீகார். நீங்கள் கூட்டணிக்காக காசு கொடுத்தீங்களான்னு அடுத்த கேள்வி இப்ப வரும். நீங்க பீகாருக்கு ஒதுக்குனீங்கன்னா 14,000 கோடி ஒதுக்கி இருக்கீங்க பீகாருக்கு. தண்ணீர் வாங்க முடியும் யோசிங்க. முல்லை பெரியார் அணையை காப்பாற்ற முடியுமான்னு யோசிங்க. இதெல்லாம் யோசிக்க வேண்டிய நேரம் திமுகவிற்கு. 40 MP இருக்காங்க.